உத்தரப்பிரதேசத்தில் 1.5 வயது குழந்தை அவங்களோட சேர்த்து 3 பெண்கள் சிறையில் அடைச்சிருக்காங்க. எதற்காக அடைச்சிருக்காங்க அப்படின்னா, போலீஸார் ஒரு குடும்பத்துடைய சமையல் அறையை ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அதாவது ரைடு பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட அதாவது மாட்டுக்கறி சமைச்சிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. அது மாட்டுக்கறியா இல்லையா அப்படிங்கிற ரிப்போர்ட் கூட இன்னும் வரல. ஆனால் அதற்கு முன்பாக 3 பெண்கள் 1.5 வயது குழந்தை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்பாக நிறைய சம்பவங்கள் வட இந்தியாவில் பசு பாதுகாவலர்களால் இந்த மாட்டு கறியை சமைச்சது, மாட்டை வெட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சிற்காக வன்முறைகள் வெடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் காவல்துறையே நேரடியாக ஒருத்தருடைய வீட்டினுடைய சமையலறை ஆய்வு பண்ணுவதும், அதற்காக 3 பெண்களை கைது செய்யப்படுவதும், அந்த பெண்கள் அதனால் அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவது, வெறுப்போடு பார்க்கப்படுவது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குது. இது தொடர்பாக தான் என்ன நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில், எப்படி அந்த பெண்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் அது மாட்டுக்கறியா இல்லையா என்பது கூட ஆய்வு நடத்துறதுக்கு முன்னாடி எதற்காக போலீஸ் இவ்வளோ அவசரப்பட்டிருக்காங்க, அந்த ஊருக்குள்ள அந்த குடும்பத்திற்கு என்ன மாதிரியான நிலை ஏற்பட்டிருக்கு, இது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்க மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனாரா கோபால்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடந்திருக்குது. சம்பவத்தன்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்ஃபார்மர் அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. என்ன தகவல் அப்படின்னா, இங்க ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா மாட்டுக்கறி சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. மாட்டுக்கறி சமைப்பது அவ்வளவு பெரிய குற்றமா அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பசுவதை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது அமல் இருக்கிறது. பசுக்களை கொல்வதோ துன்புறுத்துவதோ கூடாது அப்படிங்கிறது அங்கே நம்ம அமல் இருக்கக்கூடிய சட்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10 முதல் 15 போலீஸார் ஒரு குடும்பத்தில் ஒரு சமையல் அறையில் ஒரு இது போன்ற கறி ஒன்று சமைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே 10லேருந்து 15 போலீஸார் போய் என்ன பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க. அந்த வீட்டை முழுவதுமாக ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு 1 கிலோ அளவுக்கான கறிகள் அப்படிங்கிறது பறிமுதல் செய்யப்படுது. சமைத்த உணவுகள், சமைக்காது அப்படின்னு மொத்தமாக ஒரு 1 கிலோ உணவை பறிமுதல் பண்ணுறாங்க அப்படின்னும் போலீஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் உள்ள போன உடனே அங்கிருந்த ஆண்கள் தப்பி ஓடிட்டாங்க. சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்த 3 பெண்கள், 3மே முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கிறாங்க. 3 பேர்த்தையும் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னும், அந்த ரிப்போர்ட் அதாவது அந்த சமைக்கப்பட்ட கறி மாட்டுக்கறி தான் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் கிடையாது. அதாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் வரல அப்படிங்கிறதும் தகவலாக இருக்குது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் மாட்டுக்கறி தான் சமைச்சாங்க அப்படிங்கிற போலீஸாரே உறுதிப்படுத்திட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சிறையில் அடைக்கிறாங்க அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ பசுவதை தடுப்பு சட்டம் அமலில் இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த ஊருக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, பசுக்கள் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு விலங்காக பார்க்கப்படுது. இதன் காரணமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் இந்த குடும்பத்தின் மீது மிகப்பெரிய அளவு ஒரு வெறுப்பை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் உட்பட இன்னும் வயதானவர்கள், அதாவது உங்க மாமியார் இருப்பாங்களே, மாமியார் மாமனார் போன்ற வயதான தம்பதிகள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் தப்பி ஓடிட்டாங்க. அப்படிங்கும்போது அங்கே கொடுக்க அந்த வயதான தம்பதிகளுக்கு உணவளிப்பதற்கு யாருமே கிடையாது, சமைப்பதற்கு ஆள் கிடையாது. இவங்க இந்த இந்துக்கள் இந்துக்களோ இல்லை இருக்கக்கூடிய பிற முஸ்லீம்களோ இங்கே அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த இருக்கக்கூடிய ஊர் கட்டுப்பாடின் அடிப்படையில் பசுக்களை யாராவது துன்புறுத்தணும் அப்படின்னா அவங்க ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு அங்கே பின்பற்றப்பட்டு இருக்கு. இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க யாருமே அந்த வயதானவங்களுக்கு உணவளிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. 2-3 நாட்களாகவே அவங்க உணவு இல்லாமல் சரியாக வெளியே எங்கும் செல்ல முடியாமல் ஒரு பதிந்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அங்கிருந்து வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. இதில் இன்னொரு சதி ஒன்றும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. ஒரு முன்னணி செய்தி ஊடகத்திற்கு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போலீஸ் தொடர்ந்து இன்ஃபார்மர் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. இன்ஃபார்மர் யாரு அப்படிங்கிறத அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ்ட்ட கேட்டோம் அப்படின்னா, இன்ஃபார்மரை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இன்ஃபார்மர்ஸ் மாட்டுக்கறி யார் சமைக்கிறாங்க அப்படின்னு சமைக்கிறதுக்காக ஒரு மாநிலம் முழுவதும் இன்ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்மராக யார் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு குடும்ப சண்டை மூலமாக கணிக்கிறாங்க சொல்றாங்க. அதாவது தொடர்ந்து 2-3 வருடங்களாக ஒரு நபருக்கும் இந்த குடும்பத்திற்கும் தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2-3 மாதங்களாக என்ன பண்றாரு, இவங்களோட இணக்கமா இருக்கக்கூடிய இந்த நபர் என்ன பண்றாரு, மொகரம் பண்டிகை வருது இல்லையா, அதற்காக என்ன பண்றாரு, ஒரு கறி வாங்கிட்டு சமைக்க சொல்றாரு. அதாவது எந்த நபர் இன்ஃபார்மராக போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருக்கிறாரோ அதே நபர் தான் இந்த குடும்பத்திற்கு இந்த பிரசன்ட், அதாவது கிஃப்டடா பண்ணிருக்கிறார், இந்த கறியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சமைச்சிருக்கிறாங்க. சமைச்சதுக்கு பிறகு அவன் என்ன பண்றாரு, சமைக்கும் பொழுது இவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் கொடுத்திருக்கிறாரு. இங்க ஒரு வீட்டுல, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல பசுக்களை கொன்று சமைச்சிட்டு இருக்கிறாங்க, பசுக்கறி சமைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் போலீசார் இங்க ரைட் பண்றாங்க. ஒருத்தர் வீட்டினுடைய சமையலறை வரைக்கும் போறாங்க. இங்க என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அங்க சமைக்கப்பட்டது உணவு பசுக்கறி தான் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்களே எடுக்கிறாங்க. ஏன்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இன்னும் வரல. வச்சு இந்த மாட்டுக்கறி
பசுக்கறி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு 3 பெண்கள் 1.5 வயது குழந்தை உட்பட அனைத்து பேரும் என்ன பண்றாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. இந்த வழக்கு அப்படிங்கிறது ஜூன் 6ஆம் தேதி விசாரணைக்கு வருது. நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம். இப்ப சமூக ஆர்வலர்கள் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதற்கு முன்பா இதே ஒரு சம்பவம் 2015ஆம் ஆண்டு நடந்திருக்குது. ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கறி ஒண்ணு வச்சிருந்திருக்காரு. அப்ப என்ன பண்றாங்க, பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க கொடூரமாக தாக்குறாங்க. மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அடியில வந்து பலமாக அடிபடுது. அவர் வந்து என்ன பண்றாரு, இறந்தும் போறாரு. அதற்கு பிறகு இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருது. என்ன வருது அப்படின்னா, அவர் வைத்திருந்த வந்து கறி வந்து பசுக்கறியே கிடையாது அப்படின்னும், இது பசு பாதுகாவலர் சொல்லக்கூடியவர்கள் அதீத இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களை தாக்கி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அதாவது ஒருத்தர் வந்து பசுக்கறியே இல்லாம வேறொரு கறி வச்சுட்டு இருக்கும்போது கூட, அவர் வந்து முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக இவர் கறி வாங்கிட்டு போறாரு அப்படின்னாலே, அவர் பசுக்கறியை தான் கொண்டுட்டு போவாரு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல பசு பாதுகாவலர்கள் அடித்தே கொண்டிருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அது பசுக்கறி இல்லை அப்படிங்கிறது ரிப்போர்ட்டாக வருது. அந்த கும்பலின் மீது மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கை எதுவும் இல்லை. இது கும்பல் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி, ஒரு கலவரத்தில் உயிரிழந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கு கடந்து செல்லுது. ஸோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்ததோ அதே தான் மீண்டும் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருவதற்கு முன்பாகவே, பசுக்கறி என்பது தெரிவதற்கு முன்பாகவே, அப்போது 2015 பசு பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய அரசியல் சார்ந்த நபர்கள் வந்து இதை பண்ணாங்க. இப்ப காவல்துறையினரே இந்த வேலையை பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வந்து அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த 90 வயது சேர்ந்த அந்த வயது முதிர்ந்தவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அது ரொம்பவும் உணர்ச்சி வசப்படத்தக்க வகையில தான் இருக்குது. அதாவது, நாங்க இங்க இருக்கோம். எங்களுக்கு வந்து உணவளிக்கிறது கூட யாரும் கிடையாது. ஊர்க்காரங்கள் வந்து எங்கள் மீது வெறுப்பை மட்டும் தான் காட்டுறாங்க. இங்க இந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து இங்க இந்த கிராமமே எங்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுனால எங்கள் மீது அவங்க பயந்துட்டு வெளியே ஓடிட்டாங்க. இப்ப யாருமே எங்களுக்கு ஆதரவு வைக்கிறதுக்கு ஆதரவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றா, பசு பாதுகாவலர் என்ற பெயர்ல அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு தரப்புகள் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது பல்வேறு காலங்கள் நடந்திருக்கு. ஆனா இதே போன்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது குடும்ப சண்டையின் காரணமாக ஒருத்தர் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிக்கப்பட்ட அதே நேரத்தில் போலீசார் வந்து நேரடியாக ஒரு வீட்டினுடைய சமையலறைக்குள் நுழைந்தே வந்து ஒரு ஆய்வு செய்வது, ஒரு ரைட் பண்ணுவது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும். அதாவது பசுவதை தடுப்பு சட்டம் அமலில் இருக்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் அந்த பசு எப்படி கிடைச்சது, அதாவது 1 கிலோ அப்படிங்கிறது வந்து ஒரு மாட்டை பண்ணோம் அப்படின்னா 1 கிலோ அப்படிங்கிறது குறைந்த எண்ணிக்கை தான். அப்ப மிச்சதெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா, அதற்கான பதிலை வந்து போலீசார்கள் கொடுப்பார்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் எழுப்புறாங்க. இதே நேரத்தில் பல்வேறு காலகட்டங்களில் இது போன்ற திசை திருப்பக்கூடிய வேலைகள் அப்படி நடந்துட்டு இருக்கு. இப்ப அயோத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி மோசடி அப்படிங்கிறது ரொம்பவும் வழக்கு வந்து ரொம்ப தேசிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கிறது. எல்லா எதிர்க்கட்சிகளுமே அதை நோக்கி கேள்விகளை கேட்கறது வைக்கிறாங்க. ரிப்போர்ட்கள் வந்து எல்லாமே வந்து ஆளும் தரப்புக்கு எதிராக வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த வழக்கு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. தேசிய அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக இந்த வழக்கு பேசப்பட்டிருக்குது. அதாவது போலீசார் நேரடியாக ஒரு இஸ்லாமிய ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள மாட்டுக்கு சமைக்கிறாங்க. புனித தெய்வமாக இருக்கக்கூடிய பசுவை வந்து கொன்று முஸ்லீம்கள் சமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நரேஷன் வந்து செட் செய்யப்படுது. மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. மொத்த கிராமமும் அந்த ஒரு குடும்பத்திற்கு எதிராக திரும்பி இருக்குது. இது டாக்குமெண்ட்ரியாக வெளியிடுறாங்க, ஆர்டிக்கலாக வெளியிடப்படுகிறது, டிபேட்களாக பண்றாங்க. இப்போ அயோத்தி ராமர் கோயில் நடந்த மிகப்பெரிய 1000 கோடிக்கு அதிகமான நிதி மோசடி வழக்கை தாண்டி இந்த ஒருத்தர் வந்து 1 கிலோ வந்து பசுக்கறியை சமைச்சிருக்கிறார் அப்படிங்கிற வழக்கு மிகப்பெரிய அளவு பூதாகரமாக பேசப்படுது. ஸோ இன்னொரு விதமான சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. இதை திசை திருப்பக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட பண்ணலாம். அதாவது அந்த விளக்கை வந்து திசை திருப்பணும் அப்படின்னால எப்போதுமே கையில் எடுக்கக்கூடிய விஷயம் இதுவாகத்தான் இருக்கும். என்ன நடந்தாலும் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் இதுவாகத்தான் இருக்கும். மத அரசியல் அப்படிங்கிறதும் முஸ்லிம்களுக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே பாணியை தொடர்ந்து மீண்டும் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ஆண்டுகள் 2027 உத்தரப்பிரதேசத்துக்கான தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் அடிமட்ட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத மோதல் அப்படிங்கிற தூண்டிவிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் அறுவடை அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு நகர்த்தக்கூடிய இதே நேரத்தில் இவ்வளோ பெரிய மோசடி டைவெர்ட் பண்ணுவதற்கு இது போன்ற ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு மொழியில் நடக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றப்படுவது அப்படிங்கிறதும் அந்த வழக்கை ஆராய்ஞ்சு பார்த்தா அப்படின்னா அதுக்கு வந்து முற்றிலுமாகவே அதுக்கு அந்த வெளியில் சொல்லப்பட்ட விஷயம் உள்ள நடக்கக்கூடிய விஷயம் முரணாக இருக்குது அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக, அரசியல் காரணத்திற்காக இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றப்படுது அப்படிங்கிறதை நோக்கி தான் நம்மளை சிந்திக்க வைக்கிறது. ஓகே மக்களே, இந்த வழக்கு தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த வழக்கு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு நரேஷன் செட் பண்ணுவதற்கு அது நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சாதாரணமாகவே பசுவதை தடுப்பு சட்டம் இருக்கும்போது எதற்காக அவங்க பசுக்கறி சமைக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்களும் கேட்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.